கதைப்பொம்மை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இனியவளே அப்படிங்கிற கதையோட 8ஆம் பாகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை எழுதியிருக்கிறது அகிலா கோவிந்தன். இந்த கதையை நான் உங்களுக்கு படித்து காட்டுவது சிந்து. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சென்ற பகுதியில் அசோக் குமார் கவிதா கிட்ட தன் காதலை சொல்கிறாங்க. இதை ராஜா பார்த்துட்றாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத தொடர்ந்து கதைக்குள்ளே பயணித்து பார்ப்போம். அசோக் குமார் சென்றாகி விட்டதோ ரூமில் ராஜாவும் கவிதாவும் மட்டும்தான். ராஜாவின் பார்வையோ இறைக்கு கிடைக்காத புள்ளிமானை வேட்டையாட போகும் சிங்கம் போல் அல்லவா இருந்தது. அவன் பார்வை சட்டென மாறி மாறி அவள் கையில் தாவும் போது அசட்டுத்தனமாய் இன்னும் அந்த ரோஜா இதழை காதலி போல் பிடித்து கொண்டிருப்பதை உணர்ந்த கவிதா டக்கெனை கீழே போட்டாள். அத்துடன் நிறுத்தாமல் அசட்டுத்தனமாய் தான் என்ன பேசுகிறோம் என்றே உணராமல் என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் ராஜாவை நோக்கி. ராஜா கொஞ்சமும் கோபம் குறையாமல் கவிதாவை பார்த்து கொண்டிருந்தான். மன்னிப்பு எதற்கு? இதுவரை உன் காதல் நாடகத்தை பார்க்காமல் போனதற்கா, இல்லை இப்போது பார்த்து விட்டதற்கா என்று அவன் வினாவிய போது தான் அவசரப்பட்டு எலிப்பொறியில் சிக்கி கொண்டதை உணர்ந்தாள். ஐயையோ, அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் எதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எது இல்லை, வசதியான ஆள், பெரிய கம்பெனிக்கு அதிபதி, கார் பங்களா என சகல வசதிகளும் இருக்குது. நீயும் சராசரி பெண் தானே, அதான் வளைத்து போட்டு விட்டாயா? சே! ராஜா அருவருப்பாய் முகம் சுளிக்க அதைவிட அதிகமாய் முகம் சுளித்தாள் கவிதா. உங்களுக்கு அசிங்கமான கற்பனைகளை கொஞ்சம் நிறுத்திக்கிறீங்களா என்றால் ஆவேசமாய் மூச்சு வாங்கியபடி. ராஜாவும் விட்டபாடில்லை. கேலி பொங்க அவளை பார்த்தான். சரி, நான் சொல்லவில்லை. அந்த அசிங்கத்தை நீயே சொல்லு, உன் வாயால் கேட்போம். எங்கேருந்து ஆரம்பிக்க போகிற? முதல்ல முத்தத்தில் இருந்தா இல்லை படுக்கையில் இருந்தா? அவன் வினாவ கவிதா தீப்பிளம்பாய் விட்டாள். உதடு துடிக்க அவளை எரித்து விடுவது போல் பார்த்தாள். ஆனால் ராஜாவோ அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல், என்ன நெற்றிக்கண்ணை திறக்கிறாயா? ஆனாலும் குற்றம் குற்றம்தான். நல்ல வேளை, எல்லாவற்றையும் கண்ணால் நேரடியாய் பார்த்துவிட்டேன். இல்லாவிட்டால் வழக்கம் போல் உன் பசப்பு வார்த்தைகளில் ஏமாந்திருப்பேன். ஆத்திரம் குறையாமல் கண்கால் காண்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யென நீங்கள் பழமொழி கேட்டதில்லையா என்றாள் கவிதா. ராஜாவும் சளைக்கவில்லை. அதற்கு பதிலடி கொடுத்தவனாய், கேள்விப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னொரு பழமொழியும் கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். பொம்பளை சிரிச்சா போச்சு, புடவை விரிச்சா போச்சுன்னு. ஆக அவனை பார்த்து சிரிச்சு விட்டாய். இனி அவனுக்கு புடவை விரிக்க வேண்டியதுதான் பாக்கி. இப்படி ராஜா சொல்லவும் கவிதா அடைந்த சினத்திற்கு அளவே இல்லை. முதலில் இங்கிருந்து வெளியில போங்க, நீங்களும் உங்க அசிங்கமான கற்பனைகளும் போங்க வெளியே என பெருஞ்சினம் அடைந்து அதட்டும் குரலில் கவிதா பேசவும் ராஜாவே இது எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் மீசையில் மண் ஒட்டாதவனாய் குறையாத அலட்சியமாய் தோள்களை குலுக்கி கொண்டவன், கோபப்பட்டால் போதுமா, எல்லாம் சரியாகிவிடுமா? குற்றம்தான், உனக்கு ஒருபோதும் மன்னிப்பு கிடையாது என்றபடி வெளியேறவும் கவிதாவும் நிலை குனைந்த பார்வையோடு சீட்டில் வேதனையோடு அமர்ந்தாள். ஆனாலும் அவளுக்கு சினம் குறைந்தபாடில்லை. மன்னிப்பு எனக்கா? என்ன மன்னிக்க இவன் யார்? என்ற உரிமையை யார் இவனுக்கு கொடுத்தார்கள் என்றெல்லாம் சினம் தனியாதவளாய் மீண்டும் நினைத்து மனம் குமரி கொண்டிருந்தாள் கவிதா. ராஜாவும் வேகத்தில் பேசிவிட்டானே தவிர கவிதாவின் ரூமை விட்டு வெளியே வந்ததும் அவன் கோபமெல்லாம் பஞ்சாய் பறந்தது. ஆயினும் அவள் தன்னிடம் அந்த முதலாளியை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே என்ற கோபமே தவிர கவிதா மேல் சந்தேகம் கொள்ள வைத்துவிட்டது என தன்னை நினைப்பதை நியாயப்படுத்தியும் கொண்டான். கவிதாவின் ரூமிலிருந்தே சினம் கொண்டவனாய் வெளியேறிய ராஜாவை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்த அசோக் குமாரும் நொடியில் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டான். ஆக அவன் யுக்தி சரி. இந்த ராஜாவும் கவிதாவிற்கும் ஏற்கனவே அறிமுகமானவர்கள், பழக்கமானவர்கள். இருவருக்கும் இடையே காதல் போன்று என்று ஒன்று இருக்கிறது. அது காயாகி பழமாய் பழுப்பதற்குள் ராஜா கவிதா கையில் ரோஜாவுடன் நிற்பதை பார்த்ததும் ராஜா கவிதா மீது சந்தேகப்பட்டு விட்டான். கோபமாய் சண்டை போட்டு வெளியேறிவிட்டான். இதுதான் நடந்திருக்கிறது என்று அவனே யூகித்து கொண்டான். ஆனாலும் கவிதாவை போய் பார்க்க வேண்டிய ஆவலை அடக்கி கொண்டான். அதற்கு இது சமயமல்ல. கவிதா நிச்சயம் கோபத்தில் இருப்பாள். இப்போது போனால் அந்த கோபம் முழுவதும் தன் மீது திரும்பிவிடும். வேறு வினையே வேண்டாம். இதுதான் நல்ல சமயம். கவிதாவின் பார்வையை தன் பக்கம் திருப்ப வேண்டும். அதற்கு என்ன வழி என யோசிக்க ஆரம்பித்தான். கவிதாவின் நிலையும் பரிதாபம் தான் இருக்கிறது. ஒருபுறம் ராஜா தன்மேல் அத்தனை ஆத்திரப்பட்டு கோபம் கொண்டு பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியிருந்தாலும் மறுபுறம்
பெரியவரின் மகன் அசோக்குமார் நல்லவனாய் திருந்தி வேலைகளை கவனிக்க ஆரம்பித்து விட்டானே என்ற அவளது சந்தோஷம் மண் விழுந்தது போல், உங்கள் காதலிக்கிறேன் என்று சொல்லிவிட்டானே, இது எங்கே போய் முடிய போகிறதோ, பிரச்சனை அனைத்தையும் சுழுவாக்கி விலகிவிட்டது என்று நினைத்தால் மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொண்டேனே, அவனை எப்படி புரிய வைப்பது? நான் உன்னை காதலிக்கவில்லை, வேறொருவரை விரும்புகிறேன் என்று எல்லாவற்றையும் நினைத்து கொண்டு பெரும் குழப்பத்தில் இருந்தாள் கவிதா. அடுத்து வந்த சில நாட்கள் ஒன்றும் நடைபெறாமல் அமைதியாகவே கழிந்தன. கவிதா வழக்கம் போல் வந்து வேலைகளை செய்தாள். ஆனால் அவளது நடையிலும் சரி செயலிலும் சரி ஒருவிதமான செயற்கையாய் மூடிவிட்டது இயந்திரமாகத்தான் இருந்தாள். மனதில் பாரங்களை வைத்து கொண்டு அவளால் எப்படி சிரிக்க முடியும்? இரவு விழித்து யோசித்தாள். படபடக்க வைக்கும் அவளது அழகிய விழிகள் கூட தூக்கமில்லாமல் சிவந்து போயிற்று. அசோக் குமாரும் அவளது நடவடிக்கைகளை கவனித்தவன் மனதில் சில கணக்குகளை போட்டு கொண்டிருந்தான். அதெப்படி வாளை சுருட்டி கொண்டு உட்கார்ந்திருப்பான்? அவள் பார்வையில் படாமல் கூடுமான அளவு நழுவினான். காதல் தோல்வியில் இருக்கிறாளாம். அந்த புண் ஆற வேண்டுமாம், அதற்காக காத்திருக்கிறானாம். தனக்குத்தானே கற்பனைக்கு சமாதானத்துக்கும் செய்து கொண்டு அசோக்குமார் ஒதுங்கி இருக்கின்றான். கவிதாவிற்கு அது ஒரு பெரும் நிம்மதியா இருந்தது. மத்தளத்திற்கு இருபுறமும் இடி என்பது போல இல்லாமல், ஏதோ இவனாவது தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறானே என பெருமூச்சு விட்டு கொண்டாள். எப்போது பார்த்தாலும் எதை நினைத்தாலும் ராஜாவின் நினைப்புத்தான் அடிக்கடி அவளுக்கு தோன்றியது. அந்த குறும்புச் சிரிப்பும் அவனது மீசையும் அகன்ற நெற்றியும் அவன் மனத்திரையில் தோன்றிய போது கவிதா ரொம்பவும் அவஸ்தைப்பட்டாள். மறுகணமே எதற்கு இந்த பொல்லாப்பு நினைப்பு? என்னவெல்லாம் பேசிவிட்டான், எப்படியெல்லாம் சந்தேகப்பட்டு விட்டான். நான் சிரித்து விட்டேனாம். முதலாளி பணத்தை பார்த்ததும் மயங்கி புடவையை விரித்து விட்டேனாம். எவ்வளவு சீப்பாய் என்னை நினைத்து விட்டான் என்றெல்லாம் ராஜாவு மீது அலையலையாய் கோபம் பொங்கியது. இனி அவர் நினைப்பே கூடாது, ராஜாவை மறந்துவிட வேண்டும் என தன்னைத்தானே நொந்து கொண்டாள் கவிதா. கூடவே அசோக்குமார் மீது தாங்க முடியாத எரிச்சல் பொங்கியது. அன்று இவன் மட்டும் ரோஜாதிகளை கொண்டு வந்து காதல் கீதல்னு உளராமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ராஜாதான் இப்படி சந்தேகப்பட்டிருப்பாரா? இருந்தாலும் அவள் மனம் ஆறவில்லை. என்னதான் இருந்தாலும் ராஜா ஒரு சராசரி ஆண் போல் நடந்து கொண்டாரே, சூழ்நிலையை வைத்து நம்மை சந்தேகப்பட்டு விட்டாரே என்றெல்லாம் கவலை கொண்டவளாய் பொழுதை ஓட்டினாள். எந்தவித சுரத்தை இல்லாமல் வேலைகளை கவனித்தாள். அன்று மாலை அவளுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. வேலை முடிந்து அலுவலகத்தை விட்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். அம்பாஸ்டர் காரு ஒன்று ஓரமாய் ஒதுங்கி சரக்கென அவள் பக்கம் பிரேக் போட்டு நிற்க திடுகிட்டு பார்த்தாள் கவிதா. உள்ளே ராஜாவின் தாயார் அன்னபூரணி அம்மாள் சிரித்தபடி அவளை நோக்கி கையசைத்தது பார்த்ததும் அவளுக்கு உயிர் வந்தது போல் இருந்தது. அன்னபூரணி அம்மாள் உற்சாகமாய் கவிதாவை அழைத்து காரில் ஏற்றிக்கொண்டாள். கவிதா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாயிற்று, உன்னிடம் நிறையா பேச வேண்டும், வீட்டிற்கு வருகிறாயா என்று கேட்டதும் அவளால் ஒன்றையும் யோசிக்க முடியவில்லை. பூம்பூ மாடு போல் தலையாட்டத்தான் முடிந்தது. தாயார் அன்னபூர்ணி அம்மாள் கவிதாவை பிடித்து இழுக்காத குறையாய் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். கவிதாவிற்கும் வேற வழி இல்லை. தனது நிலையை இது பெரிதும் ஆறுதலாய் இருக்கும் என்று நினைத்தாள். ஆனாலும் பயம் ராஜாவை உருவில் வந்தது. வீட்டில் ராஜா மட்டும் இருந்துவிட்டால் அவ்வளவுதான். அவளை கேள்விகளால் குத்தி குத்தி கிடித்து விடுவானே. நல்ல வேளை ராஜா அங்கே இல்லை. அவனாவது சதா ஆஃபீஸ் என்று தான் அலைவான். வீட்டில் இருந்தால்தான் அதிசயம் என்று அன்னபூரணி சொன்னதும் அவளை ரொம்பவும் ஆறுதல் படுத்தியது. அன்னபூர்ணி அம்மாவால் முகம் மலர அவளை வரவேற்று பங்களாவிற்கு அழைத்துச் சென்றாள். கவிதாவுக்கு என்னவோ போல் இருந்தது. இன்னமும் இவர்களுக்கு விஷயம் தெரியாதோ? ராஜா அன்று நடந்த சண்டையை பற்றி இவர்களிடம் சொல்லவில்லையா? மறுகணமே இதையெல்லாம் போய் சொல்வார்களா? சொல்லக்கூடிய விஷயமா இது? ஆனால் ராஜா செய்வாரே, என் மீது அத்தனை சேற்றையும் வாரி இறைத்து சந்தோஷப்பட்டாரே, அவர் ஏன் செய்ய மாட்டார் என்று நினைத்தாள். ஆனால் அன்னபூர்ணி அம்மாவோ எந்தவித சஞ்சலமும் இல்லாமல் அவளிடம் விழுந்து விழுந்து பேசினாள். பெற்ற மகள் போல் உரிமையுடன் அவள் கையை பற்றி கொண்டு வாஞ்சையுடன் அவள் தலையை கோதியபடி பேசிய போது கவிதாவுக்கு தாய் உணர்வே ஏற்பட்டது. தன்னிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள் என்று நெகிழ்ந்து போனாள். கூடவே இந்த அன்பு ராஜாவிடம் இல்லாமல் போயிற்றே என வருந்தினாள். அப்படி அடிக்கடி அவள் முகம் வாடி விடுவதை அன்னபூர்ணி அம்மாள் கவனித்து விட்டாளோ என்னவோ. என்னம்மா குழந்தை, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற என வினவினாள். கவிதாவுக்கு சங்கடமாய் போயிற்று.
இருந்தும் சமாளிக்க விரும்பினாள். ஒன்றுமில்லை, லேசாக தலைவலிதாம்மா என்று வழக்கம் போல் பொய்யைச் சொல்ல, அன்னபூர்ணி அம்மாள் இதை கேட்டதும் சும்மா விடுவார்களா? இரு, என்னிடம் ஒரு தைலம் இருக்கிறது, தேய்த்து விட்டால் தலைவலி பஞ்சாய் பறந்துவிடும் என்றபடியே எழுந்து உள்ரூமுக்குள் சென்றாள். அந்த நேரத்திலா ராஜா வர வேண்டும்? விறுவிறுவென கம்பீரமாய் உள்ளே நுழைந்தவன் தனது வீட்டிற்குள் கவிதா நிற்பதை பார்த்து திகைத்து போனான். கவிதாவும் அவனை பார்த்து விட்டாள். யார் பார்வையில் படாமல் அங்கிருந்து சீக்கிரம் விடை பெற்று சென்று விடலாம் என்று நினைத்தாலோ அது முடியாமல் சிங்கத்தில் வாயிலே அகப்பட்டது போல் வசமாய் சிக்கிக் கொண்டாள். அவனது பார்வையை சகிக்க முடியாமல் நிலை கொள்ளாமல் தவித்தாள் கவிதா. அவன் தன்னையே உற்று நோக்கி குறுகுறு பார்வையை பார்த்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்தது. ராஜாவும் விடவில்லை. மெல்ல அதே குறும்பு பார்வையுடன் அவளை நெருங்கியவன், வீட்டிற்கு வந்து அம்மாவிடம் பேசினால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டாயா? நான் ஒன்றும் நானாக வரவில்லை, அம்மாதான் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவ்வளவு ரோஷமாக பதிலை ராஜா கொஞ்சமும் காதில் விழாமல் அவளை பார்த்தான். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? நீ பலே நாடகக்காரியாயிற்றே, நன்றாக நடிக்கிறாய். அவன் கூறியதற்கு ஆக்ரோஷமாய் பதிலடி கொடுத்து போனவளை எதிரூமிலிருந்து அன்னபூர்ணி அம்மாள் தைலத்துடன் வருவதை பார்த்ததும் வாயை மூடிக்கொண்டாள். அன்னபூர்ணி அம்மாள் ராஜாவை நிற்பதை பார்த்ததும் சந்தோஷம் கொண்டாள். அட, வந்து விட்டாயா? நல்ல சமயத்தில் வந்தாய். இவளுக்கு தலைவலி என்றாள். தலைவலியா? இவளுக்கா? ராஜா திரும்பவும் ஒரு குதர்க்க பார்வை பார்த்ததும் பதிலுக்கு எரித்து விடுவது போல் பார்த்தாள் கவிதா. அதை கொஞ்சமும் உணராதவளாய் அன்னபூர்ணி அம்மாள் தைலத்தை பிடுங்கியதை ராஜாவிடமே கொடுத்தாள். நீதான் நன்றாகி தேய்த்து விடுவாயே, நீயே அவளுக்கு தேய்த்து விடு என்றபடி கவிதாவை பார்த்து, எனக்கு தலைவலி என்றால் இவன்தான் தேய்த்து விடுவான், அரை மணி நேரத்தில் பஞ்சாய் பறந்துவிடும் எனவும் சொல்லவும் கவிதாவுக்கு சங்கடமாய் போயிற்று. இங்கு தலைவலியே அவன்தான், அவனாவது வந்து தைலத்தை தேய்த்து விடுவதாது என நினைத்த கவிதா திகைத்தாள். எந்தவித சலனமும் இல்லாமல் அவளை நெருங்கினான். உன் தலையை காட்டு, தேய்த்து விடுகிறேன் என கிண்டல் குரலில் அவன் வினாவவும் பதிலுக்கு சளைக்காதவளாய், ஏன் பார்த்தா தலை தெரியலையாக்கும் என்றால் அதே கிண்டலை திருப்பி அடித்தபடி. தலை தெரிகிறது, ஆனால் மூளைதான் தெரியவில்லை, இருந்தால் தானே தெரிவதற்கு என கிசுகிசுப்பாய் பேசிவிட்டு அவளது சினப்பார்வையை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் உரிமையுடன் தைலத்தை அவள் நெற்றியில் மென்மையாய் தடவி விட்டான். அதுவரை எரிமலையாய் இருந்தவள் சட்டென அவன் கை பட்டதாலோ என்னவோ குளிர்ந்து போனாள். அவனது விரல்களின் தீண்டல் ஸ்பரிசம் அவளை என்னவோ செய்தது. சட்டென கண்கள் சொருங்கியவள் மோகத்தின் மயக்க நிலைக்கு போனவள் அப்படியே அவன் மீது சாய்ந்து விட்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.